ஹாய் ஹலோ. இன்னைக்கு இன்னொரு லாஸ் மேக்கிங் டே ஸ்கல்பிங்கில். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட்டு அந்த சடன் மூமெண்ட் வந்து இது பண்ண முடியல. ப்ளஸ் லாஸ்ட்டில் ஒரு மூமெண்ட் கொடுத்து அதை பிடிக்க முடியல. இங்க பாருங்க. இந்த இஷ்யூலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, ஹோல்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. இங்க பாருங்க. பட் இது வந்து லெவல்ஸ் ஃபிப்னாசி லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். நம்ம ஸ்கேல்ப் பண்ணுறதெல்லாம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம். பட்டு அந்த மூமெண்ட் வந்து ஒரே கேண்டில் கொண்டு போகிறதால தான் லாஸ் நிறைய வருது. மற்றபடி வேறு எதுவும் இங்கே பாருங்கள். ஸ்கேல்ப் தான் இங்கேருந்து பண்ணுவோம், டக்குன்னு எடுத்துடலாம். பட் வந்து இந்த மூமெண்ட் இன்றைக்கி பிடிக்கல. பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். என்ன ப்ரோக்கரேஜ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பாருங்க, 31 ட்ரேட் புக்கு ப்ரோக்கரேஜும் போயிடும். பட் கேபிட்டலில் வந்து லாஸ் ஆகலை, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொண்டு வந்துடலாம் ரிக்கவரி பண்ணி. இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் ரெடி பண்ணியிருக்கேன், அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேபிட்டல் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. கேபிட்டலாக ரெடி ஆனோடனே அதுவும் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். அப்புறம் ட்ரெண்டு ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், நீட்டாக முடிஞ்சிருச்சு. என்னென்னா மூமெண்ட் ஒரே சைடில் கொடுக்க மாட்டுது. மேலே போயிட்டு கீழே போயிட்டு வர்றதால ஒன்றும் ட்ரெண்டு கரெக்டாக பாருங்கள். ட்ரெண்டு முடிஞ்சிருது பேங்க் நிஃப்டியில். இந்த ஒரே கேண்டில் கொண்டு போயிட்டான் அப்படின்னாலே ட்ரைலிங் ஸ்டாப்பில் சிட் ஆகி நின்றோம். அதுதான் ஒரு இஷ்யூ. நல்ல மூமெண்ட்டு இதில் பாருங்கள், இன்றைக்கி இதில் கிடச்சிது. பட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் மூவ் ஆகிட்டு தானே வரும். ஸோ அதனால் அது ஹிட் ஆகிறதால அது ஒரு இஷ்யூ. மற்றபடி வேறு இல்லை. பார்ப்போம், சீக்கிரம் மாற்றுவோம். மற்றபடி இது ஈஸியாக ஒரே ட்ரேடில் முடிஞ்சிருச்சு. பாருங்க, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு வச்சுருந்தது தான், அது கேன்சல் பண்ணிட்டு எஸ்எல்ஏட்டு கேன்சல் பண்ணிட்டு ட்ரையல் ஹிட் ஆகிருக்கு. இது ஓகே. இதுதான் இன்றைக்கி இஷ்யூ கொடுத்துட்டு. ஓகே, பார்ப்போம் இந்த மந்த்துக்குள்ளே எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி உட்காந்து என்னால் பண்ண முடியாது. பண்ண முடிஞ்சதுன்னா நான் நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி மூமெண்ட்லாம் ஈஸியாக பிடிக்கலாம். ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பேசாமல் இருந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் அவாய்ட் பண்ணணும். இந்த இடம் மட்டும் எஸ்எம்சியில் ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா என் பேட்டர்ன் போட்டு பார்க்கணும். என் பேட்டர்ன் போட்டு ஹார்மோக்கில் இல்லை வரையணும். என்னால் முடியல. எஸ்எம்சியும் என்னால் ரொம்ப வரைஞ்சி பார்க்க முடியல. முன்ன மாதிரி வீக்காக தான் இருக்குது. நானும் ட்ரை பண்ணுறேன், நான் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் சிம்பிளாக காலையிலே முடிச்சிடலான்னு அதிலே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் உட்காந்து தான் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் வர முடியுமான்னு தெரில. அதனால் ஸோ அதான் பாருங்கள். மற்றபடி மூமெண்ட்டை பாருங்களேன், நல்லா போயிருக்கு. நல்ல ஒரு மூமெண்ட்டு. ஃபாரெக்ஸில் சுத்தமாக நாலேஜ் இல்லை. இல்லைன்னா நான் அதுலேயாச்சும் ஹோல்ட் பண்ணி ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரை பண்ணுவேங்க. பாருங்கள், கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் அடிக்கவும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணிக்கணும். இது என்ன பாருங்கள், 4 ஹவர்ஸ்லேயே ஒரே கேண்டில் ஏற்றிட்டு திருப்பி வந்து நியூஸ் டைம் தான். ஒன்றும் இல்லை, ட்ரெண்டு பார்த்து நீங்கள் என்ன ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணிட்டு போகிறான்னு கொஞ்சம் உட்காந்து பார்க்கணும், போட்டு விடணும். அதுவும் முடிய மாட்டுது. இல்லைன்னா அதுவும் இன்றைக்கி கோல்டு நல்ல ஒரு ரேலி இது அன்னைக்கு கொடுத்தது. நல்ல ஒரு ரேலி தான். பட் பாருங்கள், எல்லா இதுலேயும் ஒரு கொஞ்சம் வந்து டைவர்ட் நம்மளை பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ அதனால தான் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், இஷ்யூ ஒன்றும் இருக்காது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு அப்டேட். நான் வந்து ஸ்டாக்ஸ் இன்னும் அப்டேட் பண்ண ஆரம்பிக்கலை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்போ அப்டேட் உடம்பு கொஞ்சம் ஒத்துக்கிட மாட்டேது. என்னால்
உட்காந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கவும் முடியல. ஏன்னா போன பிறகு இப்போ ரெக்கமெண்டேஷன் இப்போ கிடையாது. பட் வந்து இருந்தாலும் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். நான் எப்படின்னு பாருங்கள். பை அண்ட் செல் நீங்கள் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து இப்படி போகும்னு மட்டும் தான் சொல்லுவேன். ஸோ அந்த பிரேக் அவுட்லாம் நீங்கள் பாருங்கள், எப்படி மூவ் ஆகும்னு பாருங்கள். ஒன்றும் முடியலை அப்படின்னா கேபிட்டல் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு ஈக்விட்டி மார்க்கெட் போக வேண்டியது தான். வரியில் என்னென்னா இப்படி உட்காந்துருக்கணும். டேயில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி உட்காந்து வந்து ஏப்ரல்லேருந்து எடுத்து ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஒரு ட்ரெண்டு பாருங்கள், 2003 இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் போடுவோமே, 168 சரிங்களா? டெலிவரி 168 கால்குலேட்டர் எடுப்போம். 168 இன்ட்டு 400 போட்டால் ஓகே பரவாயில்ல, 62,000 வருதா? ஓகே, 168 இன்ட்டு இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருப்போமான்னு தெரியாது. அது ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் ஒரு 500 போடுவோமா? இல்லை 440 போடுவோம். 420 போட்டாலும் 400 குவான்டிட்டி 420. நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஹோல்ட் பண்ணி 1 லேக் எடுத்திருப்பீங்க. இதான் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு பெட்டர். 1 லேக் போடுறோம் அப்படின்னா 168 இன்ட்டு 1 லேக் பை 168 595 1.5 லட்ச ரூபா வரும். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதான் நம்ம ஹோல்ட் பண்ணுறது நமக்கு தெரியணும், எவ்வளோ டார்கெட் வேணும். இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் பேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுக்க சமயம் நீங்கள் புக் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே விடலாம். அப்படியே விட்டால் தான் நமக்கு ப்ராஃபிட்டு. லாங் டேர்ம் ஹோல்டிங்னு அதுதான். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கூட பண்ணலாம். ஆனால் ஒரு அமௌண்ட் ஒரு இதில் போட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக்கும் இப்படியே போகுமான்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, வந்துட்டு இது வந்து டே வீக்லி இல்லைன்னா இன்னும் நம்ம கீழே எடுத்துருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள், 2014 அப்பு டவுன். நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ஸ்டாக் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே ஒரு அலர்ட் போட்டு அந்த அலர்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் சேஃப். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணுறது தான். ஆனால் வந்து ஃபண்டு தேவை. இப்போ நம்ம ரிலையன்ஸ்லலாம் பண்ணோன்னா ஃபண்டு நிறைய தேவைப்படும். ரிலையன்ஸ் இல்லை, ஓகே இங்கே இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் இது ஒரு அசம்ஷன் தான். இதுலேருந்து நீங்கள் பைசல் இண்டிகேட்டர்னு நினச்சிடாதீங்க. இது வந்து சும்மா போட்டு தான் வச்சுருக்கேன். 328 to 3200 3 பார்த்தீங்களா? இப்போவே அவ்வளோதான் நாலேஜ். இது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 328 to 3200 போடும். 500 குவான்டிட்டிலாம் எடுக்க முடியாது. 1 லேக் வச்சுருக்கோன்னு வைங்களேன். 1 லேக் டிவைடட் பை 3028 33 குவான்டிட்டி 33 குவான்டிட்டி 5000 ரூபா அவங்களுக்கு கிடச்சிருக்கும். 1 லேக்குக்கு
5000 எல்லா சார்ஜஸ் போக எல்லாம் க்ளீனாக போக தான் 5000. இதான் ஒரு இதில் ஒரு இஷ்யூ. வேறு ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. இதே நம்ம வீக்லியில் போனோம் அப்படின்னா போயிட்டே தான் இருக்குது. ஏன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சோச் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்திருக்கு. ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஃபிப்னாஷியெல்லாம் பார்த்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஹை வச்சுக்கிட்டு டார்கெட்டிங்கை புக் பண்ணலாம், இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணலாம். பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கலாம். பட் ரிலையன்ஸ் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி ஆகுமான்னு யாருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. வாங்கியிருப்பாங்க, நார்த் சைடில் எல்லாம் பண்ணுறாங்க. நம்ம தான் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து பயந்து. இப்போ நீங்கள் டாடா டெக்னாலஜி பார்க்கலாம், நல்ல கம்பெனி தான். டாடா டெக்னாலஜி அதுங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. கீழே தான் இருக்குது. ஸோ நான் வந்து இது 1000 கீழே போக சமயம் வாங்கியிருக்கணும். பட் ஃபண்டு ரெடி ஆகலை, போட முடில. பார்ப்போம் இப்போ வாங்க முடியுமான்னு. ஏதாவது ஃபண்டு வந்தால் வாங்கி போடணும். லாங் டேர்முக்கு தான். இதெல்லாம் இல்லை, லாங் டேர்முக்கு ஏதாவது ஸ்கிரிப்டிட்டு கொடுத்து மல்டிபேக்கர் ஆகுமான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இவ்வளோதான். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். 2-3 பேர் கேட்டிருக்கீங்க, எனக்கு முடியல. நான் மெசேஜ் பண்ணி வைக்கிறேன். பட்டு நீங்கள் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனாக எடுக்காதீங்க. நான் வந்து ஜஸ்ட் இதான் எப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் அப்போ வரைஞ்சது, ட்ரெண்ட்னு போட்டு வரைஞ்செல்லாம் பார்த்தது. இப்போ ஒன்றும் முடிய மாட்டுது. அந்த டைமில் வீக்லியிலலாம் போட்டு ட்ரெண்டு பார்ப்போம். உங்கள் பாருங்க, கரெக்டாக டச் ஆகிட்டு திருப்பி மேலே போயிருக்கு, பிரேக் அவுட் ஆகிருக்கு. அவ்வளோதான், பழைய லைஃப்லாம் இனிமேல் புலம்பிகிட்டு இருக்கணும். சரி, ஓகே விடுங்க. இது பாருங்கள், இவ்வளோதான் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கலாம். நான் அப்டேட் தரேன், வேறு எதாவது அப்டேட் பண்ணால் நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.